அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நமக்கு நம்ம கலாச்சாரத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான மாதம். அம்மன் வழிபாடு இந்த ஆடி மாதத்துல நடக்கிறது. எல்லா ஊர்லேயும் எல்லா கிராமங்கள்லையும் வழி வழியாக நம்ம இந்த அதுவும் கிராம தேவதைகள் ஆடி மாதத்தில் நடக்கும். அது மாதிரி விளக்கு பூஜைகள் பல ஆலயங்களில் விளக்கு பூஜைகள் நடக்கும். இது ஒரு சாமி கும்பிடுற மாசமா நம்ம வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த ஆடி மாசத்துலேருந்து நமக்கு தட்சிணாயனம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இந்த தட்சிணாயனம்ன்றது தேவலோகத்துல இரவு பொழுது இல்லை, இந்த இரவு பொழுது தட்சிணாயனம்ன்றது. அதுல இந்த ஆடி மாசம்ன்றது சாயந்தர நேரம். எப்படி சாயந்தர நேரம் விளக்கேற்றுறோம்னு சொல்றோம்ல, அதனாலதான் இந்த ஆடி மாசம் நமக்கு விளக்கு பூஜை எல்லாம் நடக்குது. இந்த ஆடி மாசம்ன்றது ஜூலை மாசம் 17ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் இங்கிலீஷ் தேதிகள்ல நமக்கு வருது. ஸோ இந்த ஆடி மாசத்தை பொறுத்தளவுல நமக்கு ஒவ்வொரு கிரகமும் எப்படி இருக்கு அப்படின்னு முதல்ல பார்க்க போறோம். இந்த ஆடி மாசத்துல நமக்கு மீன ராசியில சனி பகவான் வக்ரமா இருக்கார். அது மாதிரி சுக்கிரன் ரிஷப ராசியில இருக்கு. ஆனா சுக்கிரன் ஆமா ஆடி மாசம் 10ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசிக்கு போறார். ஸோ மிதுன ராசியில குருவோட சுக்கிரன் சேருது. இது ஒரு யோகத்தை கொடுக்கறது. ஒரு சில ராசிகளுக்கு நல்ல யோகத்தை கொடுக்குது. அதே மாதிரி புதன் வக்ரம் அடைகிறார். அவர் ஆடி பிறந்த உடனே புதன் ஆடி 2ஆம் தேதியே புதன் வக்ரம் ஆகிறார். இந்த மாசம் 26ஆம் தேதி வரைக்கும் புதன் வக்ரமா இருக்கார். ஸோ இந்த மாசம் புதன் வக்ரமா இருக்கக்கூடிய ஒரு மாசமா இருக்கு. வக்ரம்னா அதனுடைய பலன் பின்னோக்கி போயிடுறது, அதனுடைய பலன் இல்லாம இருக்கு அப்படின்றதுதான் அதனுடைய அர்த்தம். ஸோ வக்ரமா இருக்கு. அது மாதிரி கன்னி ராசிக்கு செவ்வாய் இந்த ஆடி மாசம் 12ஆம் தேதி கன்னி ராசிக்கு செவ்வாய் போறார். ஆடி 12 அப்படின்னா 28 ஜூலை 28ஆம் தேதி, ஜூலை மாசம் 28ஆம் தேதி உங்களுக்கு செவ்வாய் கன்னி ராசிக்கு போறார். இதுதான் இந்த மாசம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், கிரகங்களுடைய மாற்றங்கள். ஸோ இந்த மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான தாக்கங்களை ஏற்படுத்த போறதுன்னு பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் முழுமையா பார்ப்போம். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நண்பர்களே, இந்த ரிஷபராசின்றது இதுக்கு சூரியன் இந்த மாசம் உங்களுக்கு 3வது பாவத்துல இருக்கு, கடகராசியில இருக்கு. சனி பகவான் உங்களுக்கு 12வது பாவம் மீனத்துல சனி பகவான் வக்ரமா இருக்கு. புதன் கடகத்துல இருக்கு, சூரியனோட சேர்ந்திருக்கு. ஆனா வக்ரமா இருக்கு. வக்ரமா இந்த மாசம் ஆடி 2ஆம் தேதியிலேருந்து ஆடி 26ஆம் தேதி வரைக்கும் வக்ரமா இருக்காரு. அது மாதிரி குரு பகவான் உங்களுக்கு 2வது வீட்டுல மிதுனத்துல இருக்கு. சுக்கிரன் ரிஷபத்துல இருக்கு. ஆனா இந்த மாசம் ஆடி மாசம் 10ஆம் தேதி மிதுனத்துக்கு சுக்கிரன் மாறுறது. ஆடி மாசம் 10ஆம் தேதி. செவ்வாய் சிம்மத்துல இருக்கு. அது இந்த மாசம் ஆடி மாசம் 12ஆம் தேதி கன்னி ராசிக்கு செவ்வாய் மாறுது. இந்த கிரக நிலைனால உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். பொதுவா வேலை தொழில் இந்த மாதிரிலாம் பண்றவங்களுக்கு அரசு இல்லைன்னா தனியார்ல வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா உங்க ராசி அதிபதியும் குருவும் சேர்ந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கு. 2ஆம் இடம்ன்றது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், பணபரம், இதெல்லாம் சொல்லலாம். உங்களுக்கு ஆல்ரெடி லாபஸ்தானத்துல சனிபான் வக்ரமா இருந்தாலும் ராகு உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல இருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவான இம்பேக்ட் கொடுக்கும் இந்த மாசத்தை பொறுத்தளவுல. அதனால இந்த மாசம் ரிஷபராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு ஜாப் மாற்றங்கள்லாம் ஏற்படுறதுக்கு, வேலையில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க பிஸ்னஸ் பண்றீங்க, சொந்த தொழில் பண்ணீங்கன்னா அதுல லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. ஆனா வீட்டுல இருந்து ஏதாச்சும் தடை வந்துகிட்டே இருக்கலாம். அதை தாண்டி உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம இது பண்ணிக்கலாம். அதனால அதே நேரத்துல வேலை பார்க்குற இடத்துல அவங்க மேலதிகாரிகளுடைய கன்சென்ட்டோட, ஏன்னா 10ல ராகு இருக்கிறதுனால மேலதிகாரிகளோட பிரச்சனைகள் வராம, அவங்களுடைய கான்ஃப்ளிக்ஸ் வராம, அவங்களுடைய கன்சென்ட்டோட எந்த ஆக்ஷனும் நீங்க எடுத்துக்கங்க. நீங்க வேலை செய்யும் போது அவங்களுக்கும் கன்சல்ட் பண்ணிக்கங்க. இல்லாட்டினா அதுவே ஒரு பிரச்சனைகளை உங்களுக்கு பின்னால முடியலாம். அது மாதிரி குரு 2ல இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல வருமானம் தான் உங்களுக்கு கூடும். அது மட்டும் இல்லாம இந்த குரு இந்த மாசம்
உங்களுக்கு வந்து உதயமாயிடுறாரு. ஒரு அஸ்தமனத்துல இருந்தது உதயமாயிடுறதுனால உங்களுக்கு அதுல வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு இருக்கு. அது மாதிரி வந்து நீங்க ஷேர் மார்க்கெட்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் லாபங்கள் கிடைக்கிறதுக்கா வாய்ப்பு அதிகமா இருக்கு. பொதுவாக மிதுன ராசிக்காரங்க கையில காசு தங்காது. ஆனா ரிஷபராசி மிதுன ராசியில குரு பகவான் சுக்கிரன் உங்க ராசி அதிபதி அங்க இருக்கிறதுனால கையில காசு தங்காம செலவினங்களும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மிதுனத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுக்கு செலவினங்களும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து வீட்டுல வந்து ஏதானும் செலவினங்கள் வந்துகிட்டே இருக்கலாம். நாலு வந்து செவ்வாயும் கேதுவும் இருக்கு. அதனால வீடு சம்பந்தப்பட்ட பராமரிப்பு, இல்ல வீட்டுக்கு பொருள் வாங்குறது, அது மாதிரி குடும்பம் வீடு இது சம்பந்தப்பட்ட செலவினங்கள் வந்துகிட்டே இருக்கலாம். அது மாதிரி வந்து குடும்பத்தை பொறுத்தளவுல பழைய உறவுகள்னால வந்து அவங்களுக்கு ஒரு சில வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வரலாம். எப்பவுமே குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்தாலே குடும்பத்துல வாக்குவாதங்கள் வரும். ஸோ அதனால அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. இது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து டக்குன்னு கோவப்படாம. பொதுவாக நீங்க கொஞ்சம் ரொம்ப பொறுமைசாலி தான். இருந்த போல இந்த டயத்துல வந்து கொஞ்சம் அதை இன்னும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும். அது மாதிரி வந்து பெண்கள் வழியில வந்து உங்களுக்கு ஏதாச்சும் நன்மைகள் நடக்கலாம். பெண்கள் வழியில நன்மைகள் நடக்கலாம். உங்க ஆபீஸ்ல மேல இருந்தாலும் சரி, இல்லை ஏதாச்சும் அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். பொருளாதார ரீதியா பெண்கள் மூலமா இந்த மாசம் உங்களுக்கு நல்லது நடக்கிறது. அது மாதிரி உங்களுடைய சகோதரர்கள் யார் இருந்தாலும் அவங்க மூலமா உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். இந்த மாசம் அவங்களால உங்களுக்கு உதவி இருக்கு. பொதுவாக படிப்பு பொறுத்தளவுல ஜென்ரல் நாலேஜ் நல்லா இருக்கும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நல்ல ஜென்ரல் நாலேஜ் இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா போட்டித் தேர்வுகள்லாம் உங்களுக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. உங்களுக்கு நல்லா அதெல்லாமும் நல்லா இருக்கும். ஆனால் வந்து என்னென்னா மனசு குழப்பமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் வந்து நல்லா ரெஸ்ட்டுக்கும் படிக்கிறேன்ற பேரில் வந்து ரொம்ப ரெஸ்ட் எடுக்காமல் இல்லாமல் ரெஸ்ட்டு எடுக்கணுன்றது இல்லாமல் தொடர்ந்து படிச்சிங்கன்னா அதுவே மனத்துக்கு வந்து பெரிய சோர்வை கொடுக்கும். அதனால வந்து வேண்டிய ரெஸ்ட்டும் எடுங்க, நல்லாவும் படிங்க. நல்லா இருக்கும். இந்த இந்த மாதம் நல்லா இருக்கும். அது மாதிரி வந்து ஆரோக்கியத்தை பொறுத்தளவுல உங்களுக்கு வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாச்சும் வரலாம். திடீர்னு வந்து காயங்கள் ஏற்படலாம். அது மாதிரி ஏதானும் வைரல் ஃபீவர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, அது மாதிரி வந்து ஏதானும் ஒரு தொற்றுகள் வரலாம். அதனால வந்து நீங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து நீட்டாக இருந்துக்கணும். நீங்கள் வந்து எதுவுமே எல்லாமே வந்து சுத்தபத்தமாக இருந்துக்கணும். இல்லாட்டினா வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அதனால வந்து குடும்பம் வேலை இது ரெண்டையும் நீங்க சமப்படுத்திக்கிட்டீங்கனாலே இந்த மாசம் பொறுத்தவரை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மாசமா இருக்கும். பொதுவாக வந்து சிவன் கோயில்ல அபிஷேகம் பண்றது இந்த மாசத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்லா இருக்கும். அது மாதிரி வந்து வில்வம் வாங்கி சாத்துறது, வில்வ மாலை வாங்கி சாத்துறது மாதிரி சிவன் கோயில் அது மாதிரி பண்ணீங்கனாலே இந்த மாதம் உங்களுக்கு மிக மிக நல்ல மாதமாக இருக்கும். பொதுவாக ஆடி மாதம்ன்றது அம்பாலை வணங்கக்கூடிய நாள்ன்றதுனால நீங்கள் துர்கை, மாரியம்மன், காளியம்மன் இந்த மாதிரி அம்மன் கோயிலுக்கும் உங்களால் முடிஞ்சது செய்யலாம். பாலாபிஷேகம் பண்ணலாம். இதெல்லாம் வந்து 10ல் ராகு இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களுக்கு தீர்க்கும். அதாவது காளியம்மன், மாரியம்மன் இதெல்லாம் வந்து ஆடி மாதத்தில் வழிபடும் போது அது வந்து உங்களுக்கு மிக மிக பெரிய உந்து சக்தியாக இருக்கும். இந்த மாதம் ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்கும் மிக நல்ல பலன்களை கொடுக்கணும்னு சொல்லி நானும் சுவாமியை வேண்டினேன் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.